ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? அதாவது ஈவினிங் நேரத்தில் பிள்ளைங்க ஸ்கூலை விட்டு வருவாங்க இல்லைங்களா? இப்போ எல்லாமே ஸ்கூலு இப்போ எல்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தோடனே அம்மா ஸ்நாக்ஸு ஏதாவது சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ நம்ம எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம் தெரியுங்களா? உடனே நம்ம வீட்டில் ஏதாவது சாப்பாடு மீந்திருக்கும் இல்லைங்களா? அந்த மீந்திருக்க சாப்பாட்டில் நம்ம தேவையான இப்போ நான் சொல்கிற பொருளை மட்டும் ஆட் பண்ணி அப்படியே ஒரு பகோடா மாதிரி போடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸு, அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம டீ போடுற நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ், அது டீ போடுற நேரத்தில் அந்த நேரம் தான் ஆகும் ஓகேங்களா, இந்த பகோடா செய்யறதுக்கு. அது என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். இந்த இது பொருட்களை வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா. இதுக்கு தேவையான பொருளை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம மீந்திருக்க சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ், இதோ தெரியுதுங்களா சாப்பாடு. நம்ம நான் தேவையான அளவு ஒரு கிண்ண சாப்பாடு போட்டிருக்கேன். அடுத்தது முட்டை எக்கு ஃப்ரெண்ட்ஸ், இது இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம ஒரு கிண்ண சாப்பாட்டுக்கு ஒரு முட்டை, அதாவது நம்ம ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு இருந்துச்சுன்னா ரெண்டு எக்கு போட்டு நான் தனியாக பவுலில் போட்டு வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் ஆனியன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தீங்களா, ஆனியன் சின்னதாக இது பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீன் சில்லி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை மாவு நான் ஆட் பண்ணும்போது நம்ம போட்டுக்கலாம். இது நம்ம எப்படி நம்ம செய்ய போகிறோம், எப்படி நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். வாங்க போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வாங்க கிச்சனுக்குள்ளே போயிட்டோம். வாங்க பார்க்கலாங்களா? இது பாருங்கள், ஒரு பவுல் வச்சுருக்கிறேன். அந்த பவுலில் நம்ம சாப்பாடு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது சாப்பாடை தள்ளிடுங்க. சாப்பாடு தள்ளிட்டோங்களா? இதில் இந்த சாப்பாட்டில் நம்ம எக்கு வச்சுருக்கோங்களா, ஒரு முட்டை போதும் ஓகேங்களா. இந்த எக்கை இதில் ஊற்றிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம என்ன பண்ணணும், ஒன்றே உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் டீஸ்பூனில் கூட நம்ம சோறு நல்லா அழிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த சாப்பாடு நல்லா வெறையாக இருக்கக்கூடாது. வெறையாக இருந்தால் ஸ்மாஷ் ஆகாது. அதனால் ஒரு டீஸ்பூன்லேயே உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அப்படியே போட்டு மசிச்சு விட்டுடலாம். அப்படி சப்போஸ் அப்படி இல்லை உங்களுக்கு, அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு நம்ம மசிய வச்சுருப்போம் இல்லைங்களா ஸ்மாஷர், அந்த ஸ்மாஷர் இருந்துச்சுன்னா அதில் போட்டு மசிச்சுக்கலாம். இப்போ அதுவும் இல்லை உங்ககிட்ட அப்படின்னா நம்ம அன்றாடம் நம்ம பருப்பு கடைவோம் இல்லைங்களா, அந்த மத்து போட்டு அப்படியே நம்ம கடைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அப்படியே பாருங்கள், நான் இது பண்ணிடுறேன், அந்த முட்டையோடு சேர்த்து ஸ்மாஷ் பண்ணுறேன் பாருங்கள். இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம எவ்வளோ இந்த மத்தில் போட்டு நல்லா நம்ம போட்டு கடையிறோமோ, இது பண்ணுறோமோ, பருப்பு கடையிற மாதிரி நம்ம பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதாவது இந்த சாப்பாட்டில் செய்கிற ஸ்நாக்ஸ்னால பகோடா நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது திரிஞ்சு போகாது. நம்ம அந்த அளவு நம்ம போட்டு கடையிற மாதிரி, நம்ம இது பருப்பு போட்டு கடையிற மாதிரி அது பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு காட்டுறேன், நான் இது பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா, அப்படியே நம்ம ஸ்மாஷ் பண்ணனால பார்த்தீங்களா கூடு மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்படி தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சோறாக முழுசாக இருக்கக்கூடாது. அதனால தான் நீங்கள் ஸ்மாஷரில் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம மத்தில் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் என்ன ஆட் பண்ணோன்னா, நம்ம பொடிசாக அரிஞ்சிருக்கோம் பண்ணிங்களா ஆனியனு, அதை மட்டும் இதில் போட்டுருங்க, அப்படியே இதில் தள்ளி விட்டுருங்க. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கருவேப்பிலை, அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் சில்லி, அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இது கொத்தமல்லி ஓகேங்களா. இதில் தேவையானதெல்லாம் சேர்த்தாச்சு. அடுத்தது முக்கியமானது ஒரு ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமானது உப்பு. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் சில்லி பவுடர் கொஞ்சோண்டு, நம்ம காரத்துக்கு அந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அதனால கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் போட்டோம். அடுத்தது நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ஒரே கடலை மாவு மட்டும் ஒன்று போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் இப்போ நான் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே எல்லாத்தையும் நம்ம கலக்கி விட்டுட்டு நம்ம ஆயிலை நம்ம இது பண்ணி சூடு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பக்கோடாவை ஒன்று ஒன்றா போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் இதை போடும்போது காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆயில் நான் நல்லாவே
ஹீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பக்கோடா ஷேப்பில் இப்போ போடுறோம். இங்கே பாருங்க நான் எப்படி போடுறேன்னு. ஸோ இதே மாதிரி நீங்கள் போடுங்க. அதை பாருங்க ஆயில் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. நம்ம போட்ட உடனே எப்படி பொறி பொறியாக வந்து பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஆயில் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்ற பக்குவம். சரிங்களா? இப்போ பாருங்க நாங்கள் ஒன்று ஒன்றா எவ்வளோ சின்ன சின்னதாக அழகாக போடுறோமோ அதே மாதிரி நீங்களும் போடுங்க. ரொம்ப சிம்பிளா செய்யற பக்கோடா ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுல நம்ம ஆட் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே வீட்டுல இருக்கிறது தான். சாப்பாடு, முட்டை, இதுதான். ஸோ வந்து மற்றபடி நம்ம சேர்த்த வந்து ஆனியன், கிரீன் சில்லி, கொரியாண்டர் லீவ்ஸ், இது எல்லாமே நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் தான். ஸோ அதனால வந்து ப்ராப்ளமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து சீக்கிரமா ஆயிடும். நீங்க காஃபி போடுற நேரத்துல காஃபி விசில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க அது எந்த அளவுக்கு இதா இருக்கு. இப்போ நாங்க இதை வந்து எடுத்துடுறோம். இந்த பாருங்க எண்ணெய் நல்லா எடுத்துட்டு எடுக்கிறோம். இப்போ இதுல ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பாடை நம்ம சரியா ஸ்மாஷ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து சாப்பாடு நம்ம ஸ்மாஷ் பண்ணாம இருக்கிறதுனால நம்ம ஆயில போட்ட உடனே பிரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம சாப்பாடு வந்து கரெக்டா ஸ்மாஷ் பண்றதுனால நம்ம ஆயில போட்டே அப்படியே நிக்குது பாத்தீங்களா. இதை நம்ம சரியா ஸ்மாஷ் பண்ணல அப்படின்னா ஆயில போட்ட உடனேவே அது திரிஞ்சு போயிடும். ஒரு பக்கமா போயிடும் நீங்க போடுறது. ஸோ அது மட்டும் நல்லா இது பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மாஷர் வச்சு பண்ணுங்க, இல்லைன்னா மத்து. ஸோ ஸ்மாஷர் இல்லை அப்படின்னாலும் மத்து எல்லார் வீட்லையுமே இருக்கும். ஸோ அந்த மத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம் இப்போ அடுத்த பேட்ச் எப்படி வருதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து நமக்கு நல்லா சூப்பராகவே பொரிஞ்சு வந்திருக்கு. ஸோ பாருங்கள், இங்கே பாருங்கள் நான் ஒன்று எடுத்து பிரித்து காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. நான் வந்து பிரிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடுச்சு. நான் வேணாலும் இன்னொன்று உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதை பாருங்கள் நான் பிரிக்கவே இல்லை, ஜஸ்ட்டு கையை தான் வச்சேன். ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுத்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கொடுத்து வயசானவங்க கூட சாப்பிட்லாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வெறும் நம்ம வந்து இதில் வந்து வெளியேந்து வாங்குற எந்த ஐட்டமும் நம்ம சேர்க்கல, வீட்டில் உள்ள பொருள் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். கடலை மாவு மட்டும்தான் நம்ம வெளியேந்து வாங்கி சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் எந்த இதுவும் இல்லை. ஸோ எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை டேஸ்ட் பண்ணுங்கள், சாப்பிட்டு பாருங்கள். எங்களோட இதை வந்து இது பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எல்லாருக்கும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இது பண்ணுறோம். இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இப்போ சர்வ் பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.